அழகு தமிழ் கவிதை கழகத்தின் காலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும். மாலை பொழுது மயக்கம் யாவருக்கும் பிடிக்கும். நிலையான வாழ்க்கை அது நம் கை. நம்பிக்கை நம் உயர்வை உறுதுணையை வாழ்க்கையின் நிதர்சனத்தை யதார்த்தத்தை உணர்த்தும். வாழ்வுதனில் பல்வேறு நிகழ்வுகளுக்கு மனிதன் பதில் உரைத்து கொண்டிருக்கும் தருவாயில் இருந்தாலும் இயற்கை எப்பொழுதும் தனக்கான போக்கை ஒரு நிமிடமும் மாற்றிக்கொள்ளாமல் விரிந்த மண் செறிந்த எண்ணற்ற உயிரினங்கள் வாழ்ந்துகொள் நீ இடையில் நான் எப்பொழுதும் இருப்பது. என் மீது நீ வந்து பயணத்தை அழகாக நடத்து. அதற்காகத்தான் நான் மண்ணாய் கிடப்பது என்று எப்பொழுதும் உரைப்பது இயற்கையின் வளங்கள்தான். என் உறவுகளே, அனுதினமும் என் பதிவில் இயற்கையை நேசியுங்கள். அதனால் வரும் தூய்மையான காற்றை சுவாசியுங்கள். அதனால் வரும் வளர்ச்சியில் உங்கள் வாழ்க்கையை எடுத்தடி வையுங்கள் என்ற வண்ணம்தான் என் பதிவுகள் இருக்கும். உங்கள் எண்ணத்தில் மாற்றங்கள் வேண்டுமென்றால் இயற்கை சார்ந்த இடங்களில் பயணம் பெறுங்கள். அழுத்தங்கள் மனதில் வலிமைகள் இல்லாத நிலைகள் எல்லாம் சற்றென்று பற்றென்று இயற்கைகள் ஜாலங்களால் மாற்றி ஒரு நெறிக்குள் மனிதனை பயணம் செய்யும் வழிகளை அதுவாய் காட்டிவிடும். அதுவே வாழ்க்கை மீது ஆசையை கூட்டிவிடும். வாழ்ந்து காட்டுங்கள் என்ற தன்னம்பிக்கையை உங்களுக்குள் பூட்டிவிடும். என் உறவுகளே, தினம் தினம் எண்ணற்ற நிகழ்வுகளுக்கு நம் மதி பார்வையும் செவிசாய்த்து கொண்டிருந்தாலும் நமக்கான மனதை நாமே நிலைநாட்டி கொண்டிருக்க அதற்குண்டான நினைவுகளை நாம் எப்பொழுதும் நமக்கான வரங்களாக எண்ணி அழகான இந்த இயற்கையை அழகாக நேசிக்கும் மனப்போக்கினை நமக்குள் பொக்கிஷமாக இருக்கும் வண்ணம் செய்து எப்பொழுதும் எனக்கானது இந்த வாழ்க்கை மண்தடம் நிலையானது நான் இடையில் என்ன செய்வது என்று எண்ணாமல் இருக்கும் வரை என்னால் இயன்றவரை முயற்சித்து இந்த வாழ்க்கையை என் இலக்குகளோடு வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கின்றேன் என்ற மனதை உங்களுக்குள் வளர்த்து கொள்ளுங்கள். என்றும் இயற்கை நமக்கு பெரும் பாடங்கள் கற்றுத்தரும். அதை நாம் அழகாக பயன்படுத்தி அழகாக வாழுவோம்.